கனியை உன் கையில் வைத்து என்னிடத்தில் கொடு. ஆணும் பெண்ணும் அருகில் வா. மங்கை நன்றாக அருகில் வா. உனக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் அதை தட்டி கொடுத்து செல்கிறது. ஆமல்லையா? நான் கூறுவதை அவள் நாவால் கூறி என் காதால் கேட்டால் மட்டும்தான் நான் வாக்குறுக்கும். நீ அருகில் போய் நீ அவளிடத்தில் உறங்குவதல்ல, விலகுதா? உறங்குவள் கூறினால் மட்டும்தான் நான் வாக்கு கொடுப்பேன். அவ்விடத்தில் உனக்கு விலகுதா? உனக்கு இது வரைக்கும் தட்டி கொடுத்துதான் செல்கிறது. ஆமல்லையா? ஒரு முறையும் உனக்கு பிடித்து கொடுக்கல. ஆண்மகன் முன்போடு ஆடை அகற்று. ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்தால் சிறு தயக்கம் உள்ளதா? விலகுதா? அந்த நேரத்தில் இருவருமே சந்தோஷமாக உறங்குவார்கள். குறையோடு உறங்கினால் அது எப்படி உனக்கு நிறையோட கூறு. ஒரு முறை இருமுறை என்றால் பரவாயில்லை, எப்போதுமே இருவருமே வாக்குவாதத்தில் தான் ஒன்று சேர்ந்து விலகுதா? நல்மாரியாக மனம் குளிர மனம் குளிர்ச்சியாக அவ்விடத்தில் சேர்வதில் அனுப்பி நான் உன்னிடத்தில் ஒன்று அறிய வேண்டும். என் மகள் அறிவார். கனிய மகள் கிட்ட புதிய மகள் நீர் கொஞ்சம் கொடுமா. நீர் கொடு. பெண் மகள் கைய இதுவரையுமே நான் அறிய வேண்டும். அறிந்தால் மட்டும்தான் நான் கூற முடியும். விலகுதா? என் மகள் அறிவாள். சற்று இவ்விடத்திலே அமர சொல். என் மகள் அறிந்து கூறுவாள். விலகுதா? ஒரு வேலையே இல்லாமல் ₹1 கூட கையில் காசு இல்லை. இங்கே வரத்து கூட நான் தான் கூப்பிட்டு வந்தேன். நல்லா இருந்தவங்க தான். எனக்கு ஒரு நகை இல்லை, எதுவுமே இல்லை. முதல்ல வருமானம் சாப்பிட்ற சாப்பாடு இல்லைம்மா உங்களுக்கு. ஆணாக பிறந்தது இருக்கும் போது விலகுதா? அது பல பேருக்கு அளித்து அதை தானமாக அனைத்துமே விரயமாக்கி விட்டது. விலகுதா? யார் கேட்டாலும் அதை இல்லை என்று கூறாது. ஆமல்லையா? அறிந்தவளுக்கு அல்ல, உன்னிடத்தில் வந்து கையேந்தினால் இல்லை என்று ஒதுங்கி வருவாயா? கூறு. நான் கூறுகிறேன், அதை தான் கூறுகிறேன். அதை அள்ளி கொடுத்து விட்டு இல்லத்துக்கு என்று ஒதுக்கி வைப்பதல்ல. அது மட்டுமல்ல, சில தந்திரத்தை அவ்விடத்தில் கையாள்கிறார்கள். அந்த தந்திரம் என்ன என்பது என் மகள் தெளிவாக உரிப்பார். அதை ஆண்மகனிடம் கேட்டுக்கொண்டு அப்பால் பற்று என் மகள் புத்தி உதித்து தருவார். விலகுதா? அதன்படி பயன்பற்றால் உன்னிடத்தில் நாணயம் நிற்கும்.
இப்போது அறிவாள் என் மகள், அறிந்துவிட்டு உனக்கு கனி கொடுப்பார், அதுபடி நடந்து கொள். என் சாம்பலை கொடு. மற்றொரு பயம் உன் கையை நாடி வருவதில்லை. விலகுதா, நீ எவ்விடம் போனாலும் உனக்கு அது தோல்வியாக தான் வந்து சேரும். வெற்றி என்பது அல்ல, அது சில காலங்களாகிவிட்டது. இன்று நேற்று அல்ல, அது நடப்பதே சில காலங்களாகிவிட்டது. விலகுதா, அது வரைக்கும் பாடுபட்டு கொண்டுதான் இருக்கேன். என் பணி செய்யவே உனக்கு மனம் சங்கடமாகத்தான் உள்ளது. சென்று மட்டும் என்ன வருகிறது என்ற எண்ணம் உன் மனதில் உள்ளது. விலகுதா, அதனால் மனமே குறையோடு தான் வசித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால் உன்னுடைய எண்ணம் என்னவென்றால் அல்ல, மற்றதுக்கு அல்ல, இது மற்றும் உள்ளமா என்று நினைக்கிறாய். ஆமல்லையா? என்னிடத்தில் அல்ல, பல இடத்தில் கையேந்தி அழிப்பதல்ல. விலகுதா, ஆனால் விலகுதா, ஒன்று சேர்வது மற்றும் இதில் என்ன சாத்தியமாக போகுது என்று நினைப்பு அவனுக்கு. அதனால் அவனுக்கு ஈடுபாடு அல்ல. மனசுக்குள்ள சங்கடங்கள் அதிகமாக உள்ளது, நெஞ்சுக்குள்ள பாரம் மட்டும்தான் உள்ளது. விலகுதா, ஏனென்றால் அவன் அத்தனை அடிபட்டிருக்கான், அத்தனை உடைப்பட்டிருக்கான். ஆமாண்டே என்று அறிந்து கொள். அது மட்டுமல்ல, அவன் கேட்கக்கூடாத சொல்லெல்லாம் கேட்டுக்கூட அவன் முன்னேறி வந்தான். ஒரு படி மேல் வந்தானா அது மூலியமா தான் வந்தான். ஆனா இன்னைக்கு அனைத்துமே சரிந்து விட்டது. ஒற்றொரு பயம் அவன் கையில் இல்லை. அவன் ஒருவரிடம் கையேந்தும்படி உள்ளது. பிறகுதா, இப்போது அது போலதான் உள்ளது. அதனால் இல்லத்திலேயே இருப்பல்ல, சந்தோஷம் மட்டும் எவ்விடத்திலிருந்து வந்து சேரும் கூறு. அதைதான் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, உடலும் சரியல்ல, எப்போதும் வைத்தியரிடம் செல்லும்படிதான் உள்ளது. வருவது அனைத்துமே வைத்தியரிடம் சென்று விடுகிறது. ₹10 இருப்பு என்பது அல்ல, இருப்பென்றது அல்ல. இன்று வந்தால் இது இன்னொரு செலவுக்கு உதவும் என்று எடுத்து வைத்தால் உடனே வைத்தியரிடத்தில் தான் செல்கிறது. அது எந்த இதுக்கும் அது செல்வதல்ல. 13 வருஷமா அப்படியே வேற அட்வான்ஸ் கொடுக்குறது கூப்பிடுறாங்க, அங்கதான் உடனே போகுது. அது வரைக்கும் படம் எல்லாம் ஓகே ஆகுது. கனி கொடு. அட்வான்ஸ் தரும்போது வேலை போகுது. அது வரைக்கும் எல்லாம் கரெக்டா இருக்கு. இது மீது ஒரு இக்கனியை, இதை வானத்தை பார்க்க கூடாது. விலகுதா, இக்கனியை இதை முடிஞ்சு நான் சொல்லும் இடத்தில் அக்கனியை அவ்விடத்தில் வைத்துவிட்டு 3 நாள் பூஜை அறை விட்டு நகட்டாதே. நகட்டாம இக்கனியை என் மகளிடத்தில் உறவாடினால் அதில் ஒன்று உதிர்த்திருக்கும் உன் இல்லத்தில் என்ன நடந்தது என்பதை அதை என் மகள் உனக்கு விடுத்து தருவார். அப்பாற்பட்ட அக்கனியை இங்கு விடுத்து அழைத்து வா. அழைத்து வந்தால் அதில் என்ன செய்ய முடியுமோ என் மகள் உனக்கு அதை செய்து தருவார். விலகுதா, குறையில்லை, நன்றாக உள்வார். செல்வார். அதை இல்லறத்தில் பொட்டிட்டு வைத்திருந்து அழைத்து வர வேண்டும். இக்கனி உன் கையில் மட்டும்தான் உள்ளோம். அதே போல் அதை ஒருவரும் தொடக்கூடாது. சற்று நீ அமர்ந்திரு, என் மகள் முழுவதுமாக உனக்கு உடைத்து தருவாள். ஏனென்றால் நான் கூறினால் உனக்கு விளக்கம் அதில் விளங்காது. அவள் உனக்கு விளக்கமாக உடைத்து தருவாள்.